இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 119வது சங்கீதம் 50வது வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சிறுமையின் பாதையில் துணையாக இருப்பது தேவன் நமக்குன்னு கொடுத்த வாக்கு தத்தங்கள் தான். அவர் அநேக முறை நம்மக்கிட்ட பேசியிருக்கிறாரு. வேறு ஊழியக்காரங்க மூலமாக, வாகனங்களில் எழுதியிருக்கிற வசனங்கள் மூலமாக, வேதம் படிக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது டைரெக்டாக அவரே நம்மக்கிட்ட நிறைய வாக்குகள் கொடுத்துருக்கிறாரு. தேவன் நம்ம பண்ண வசனங்களை மறக்கடிக்கணுங்கிறது தான் பிசாசுடைய நோக்கமாக இருக்குது. நிறைய நேரங்களில் பிசாசு அதில் ஜெயிச்சிட்றான். அந்த விஷயத்தை குறித்து தேவன் நமக்கு வாக்கு பண்ணதுக்கப்புறமும் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம மறக்கிறதுனால நம்முடைய இருதயம் சோர்ந்து போகுது. அந்த காரியங்களை குறித்து பயப்படுது, வேதனைக்குள்ளாகுது. அதையே நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா அந்த காரியத்தை குறித்து தேவன் நமக்கு வாக்கு பண்ணது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவர் வாக்கு பண்ணதை அவர் மாறவே மாட்டாருங்கிறத நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பினோம், விசுவாசித்தோம் அப்படின்னா இந்த கஷ்டங்கள் நமக்கு வராது. அதனால தான் நம்முடைய சிறுமையின் அனுபவங்களில் அதிகமாக மனுஷர்களையும் ஆறுதலான காரியங்களையும் உலகத்திலிருந்து தேடுகிறோம். இன்றைய வார்த்தையின்படி உங்களை நோக்கி ஒரு தேவ ஆறுதல் கடந்து வருது. உங்கள் சூழ்நிலைகளை அது உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வாக்கு, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிலை பெற்றிருக்கும் போது உங்ககிட்ட இருந்து எந்த நன்மையும் எந்த மனுஷனாலையும் பறிக்க முடியாது. உங்களை தேவனுடைய கரத்திலிருந்து எந்த மனுஷனும் எந்த பிசாசும் பறிக்க முடியாது. அமேன். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை, அவர் உமக்கு நம்ப பண்ணியிருக்கிறதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மட்டும் தியானிச்சிட்டே இருங்க. உங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் நீங்கள் இதை செய்யும்போது தேவன் நிச்சயமாக அவர் வாக்கு பண்ணதை உங்களுக்கு நிறைவேற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. என்னென்ன காரணங்களுக்காக ஜெபிக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்ப்பா. அந்த பிள்ளைகளுடைய கண்களிலிருந்து வடிகிற கண்ணீரை அப்பா நீங்கள் உங்களுடைய துருத்தியில் சேர்த்து வச்சுருக்கீங்கப்பா. அவைகள் எல்லாம் உம்முடைய கணக்கில் இருக்குது ஏசப்பா. அமேன். அந்த பிள்ளைகளுடைய கஷ்டத்துக்கான காரணங்களை நீங்கள் அறிவிங்கப்பா. இன்றைக்கு அப்பா உண்மை நம்பி வந்திருக்கிற இந்த ஒரு பிள்ளைகள் கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. அத்தனை பேரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அத்தனை ரிக்வெஸ்ட் மெசேஜும் அப்பா நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்க ஏசப்பா. துதிக்கிற இருதயங்களாக மாற்றுங்கப்பா. உண்மை புகழுகிற இருதயங்களாக மாற்றுங்கப்பா. துவண்டு போய் சோர்ந்து போய் இல்லாமல் உற்சாகத்தோடு உம்மை துதிக்கிற இருதயங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இப்பொழுது கொடுக்க போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. அம்மேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின வார்த்தைகளை நினைவுபடுத்துங்க. உங்களுடைய சூழ்நிலை உங்களை எந்த ஞாபகமும் இல்லாதபடிக்கு உங்களை அழுத்தி மனசோர்வுக்குள்ளாக்கி உங்கள் நினைவுகளை பறிச்சிருக்கும். அம்மேன். இன்றைக்கு கூட பிசாசானவன் தேவன் உங்கள் இருதயத்தில் கொடுத்த அத்தனை வாக்குகளையும் மறக்க பண்ணியிருக்கிறான். அது மறந்து போனதுனால தான் உங்கள் இருதயத்தில் இத்தனை சோர்வு, இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு கஷ்டம். நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற நன்மைகளை நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சோர்வு உங்களுக்குள்ளே இருக்காது. அவர் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்கன்னா மட்டுமே போதும். தேவன் உங்கள் இருதயத்தை உற்சாகப்படுத்துவார். அம்மேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் சோர்ந்து போகும்போது எப்பெல்லாம் மனசில் கவலை வருதோ அப்பெல்லாம் வார்த்தையால் தேற்றுகிறார். அவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இது வரைக்கும் நிறைய நேரங்களில்
வார்த்தையால் தேற்றிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் நினைவு கூறுங்க. அதை அப்போ மட்டும் அனுபவிச்சுட்டு மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களால் மீண்டு வர முடியாது. இன்றைக்கு தேவன் அந்த வார்த்தைகளை நினைவு கூற சொல்லுகிறாரு. நீங்கள் எதிலையாவது எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா உள்ளத்தின் ஆழத்தில் அது பதிஞ்சிருக்கும். அந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்க. உங்களுக்கு வீடு கட்டி தருகிறேன்னு சொல்லியிருந்திருப்பார், ஆனால் நீங்கள் மறந்துருப்பீங்க. இப்போ வீடு இல்லையேன்னு சொல்லி வேதனையில் இருக்கிறீங்க. நீங்கள் அந்த வார்த்தையை நினைவு கூறுங்க. அப்பா எனக்கு நீங்கள் சொன்னீங்களேன்னு சொல்லுங்கள். யோசுவா அப்படி தான் தேவன்கிட்ட கதறுகிறான். வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன்னு சொன்னீங்களேப்பா, ஆனால் எனக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லுங்கள். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாயின்னு சொன்னீங்களேப்பா, ஆனால் எனக்கு கடன் நெருக்கத்தினால கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் அதை நினைவு கூறும்போது தேவன் உங்களுக்கு நன்மை செய்பவராக இருப்பார். பேதுரு நினைவு கூர்ந்தான்னு வேதத்தில் பார்க்குறோம். அமேன், ஸ்தோத்திரம் அப்பா. ஏற்கனவே தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் நீங்கள் நினைவு கூறுங்க. அதை நினைவு கூர்ந்து நீங்கள் அறிக்கையிடும்போது தேவன் இன்னும் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்ய தயாராக இருக்கிறாரு. ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பயப்படும் நாளிலே அவரை நம்புவேன் அப்படின்னு. ஆமாம், இன்றைக்கு நீங்கள் பயப்படுறீங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப பயப்படுறீங்க. இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் நம்ப முடியாது, எதையும் நம்ப முடியாது. நம்பினாலும் அவங்களால உதவி செய்ய முடியாது. நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்கள் அவரை நம்பும்போது உங்களுடைய பயம் உங்களை விட்டு விலகும். தேவன் உங்களுக்கு நன்மை செய்பவராக இருப்பார். ஆபத்து காலத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்பவராக இருக்கிறாரு. ஆமென். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதிராக வரும், உங்களுக்கு எதிராக அகங்கரிக்கும் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடுவார்கள்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்துரு ஏதாவது மனுஷங்களாக இருக்கலாம், இல்லை பிசாசின் கிரியைகளான நோய்களாக இருக்கலாம், கடன்களாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், திருமணத்திற்கான தடைகளாக இருக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்கான தடைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வேலைக்கான தடைகளாக இருக்கலாம், சமாதானத்தை தடை செய்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், உங்கள் சத்துருக்கள் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு தேவன் உங்கள் கூட இருக்கும்போது அந்த சத்துரு பின்னிட்டு ஓடுகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். உங்களுக்கு எதிரான சத்துரு உங்களை விட்டு தூரமாக ஓடி போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் சத்துரு அழிஞ்சு போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் உங்கள் வாழ்க்கையில் தொட முடியாதபடிக்கு தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதும். தாவீது கோலியாத்தை எதிர்த்து நிற்கும்போது சின்ன பையன்தான், ஆனால் தாவீது கூட இருந்த பெரிய தேவன் கோலியாத்தை வீழ்த்த உதவி செஞ்சார். அதே மாதிரி தான் இன்றைக்கு நீங்கள் திறமையில்லாதவங்களாக இருக்கலாம், உங்ககிட்ட எந்த பலமும் இருக்காமல் இருக்கலாம், உங்கள் சம்பளம் மிக குறைவாக இருக்கலாம், எந்த சோர்ஸுமே இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் சகலத்தையும் படைத்த சர்வ வல்ல தேவன் உங்கள் கூட இருக்கும்போது ஐஸ்வர்யமும் பொண்ணும் அவருடையது தான். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க. பேர்பட்ட தேவன் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுடைய சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடி போகிறான். அவன் பின்னிட்டு ஓடி போகிறான். ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவங்களுடைய சத்துருக்கள் அவங்கள விட்டு ஓடி போகிறத பார்க்கணும் ஏசப்பா. இத்தனை நாட்கள் வரைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த சத்துரு மனுஷனாக இருந்தாலும் சரி, பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு ஓடி போகிறான் ஏசப்பா. ஆமென். சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகள் இனி இந்த சத்துருக்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இளைப்பாற
இளைப்பாறுதல்ல அப்பா உம்மை துதித்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்தி கொண்டு உமக்குள் சந்தோஷமாக இருக்கணும் ஏசப்பா. இத்தனை காலம் அவங்கள கஷ்டப்படுத்துகிறேன், எந்த பிரச்சனையும் அவங்கள தொடக்கூடாதுப்பா. இன்று கண்ட எகிப்தியனை இவங்க வாழ்க்கையில் இனி பார்க்கவே கூடாதுப்பா. அமேன். உம்முடைய பிள்ளைகளாக வேறு பிரித்து சந்தோஷப்படுத்தி வைங்க ஏசப்பா. இவர்களை பார்க்கிறவர்கள் உண்மை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. அமேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.